இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். உத்தேச நகர புதுப்பித்தல் சட்டம். மலாய்க்காரர்கள் அரசியல் அதிகாரத்தை இழக்கலாம், துன் மகாதீர் கூறுகிறார். உத்தேச நகர புதுப்பித்தல் சட்டத்தை தவறாக புரிந்து கொண்டு அதை யாரும் எதிர்க்க வேண்டாம் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்திய வேளையில் அந்த சட்டம் மலாய்க்காரர்களின் அரசியல் அதிகாரத்தை இழக்க வழிவகுக்கும் என்று முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமது கூறுகிறார். இந்த உத்தேச சட்டத்தை கடுமையாக எதிர்த்து வரும் எதிர்க்கட்சி தலைவர்களின் வரிசையில் தற்போது துன் மகாதீரும் இணைந்து கொண்டார். உத்தேச நகர புதுப்பித்தல் சட்டத்தை அனுமதித்தால் மலாய்க்காரர்கள் தங்களின் பாரம்பரிய குடியிருப்பு பகுதியிலிருந்து அடுக்குமாடி போன்ற குடியிருப்பு பகுதிகளுக்கு குடியேற்றுவதற்கு பிரித்துவிடப்படுவார்கள். இந்த நடைமுறையானது மலாய்க்காரர்கள் ஓரிட வாழ்வியல் முறையில் ஒன்றாக வாழ்வதற்கான சூழல் மாறி அவர்கள் பிரிக்கப்படுவார்கள். இதன் விளைவு அவர்கள் இயல்பாகவே தங்களின் அரசியல் அதிகாரத்தை இழக்க நேரிடலாம் என்று துன் மகாதீர் குறிப்பிடுகிறார். நகர புதுப்பித்தல் முறைக்கு சிங்கப்பூரை முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அம்முறை அமுல்படுத்தப்படுவது மூலம் நகரங்களில் மலாய்க்காரர்களின் எண்ணிக்கை குறைந்து இனப்பிரிவினை விரிவடையும் என்று துன் மகாதீர் குறிப்பிடுகிறார். இதில் சிங்கப்பூர் கையாண்ட அணுகுமுறையானது மலாய்க்காரர்களின் பாரம்பரிய கிராமங்களை சட்ட ரீதியாக கையகப்படுத்தி ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்புகளை உருவாக்கியது என்று துன் மகாதீர் கூறுகிறார். இவ்வாறு மலாய்க்காரர்கள் பிரித்து விடப்படுவது மூலம் சிங்கப்பூரை போல் மலாய்க்காரர்கள் தங்களின் அரசியல் அதிகாரத்தை இழக்க நேரிடலாம் என்று அந்த முன்னாள் பிரதமர் குறிப்பிடுகிறார். கடந்த சனிக்கிழமை PKR கட்சியின் குவாலா செலாங்கூர் தொகுதி கூட்டத்தில் பெரும் அமளி ஏற்பட்டது குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். PKR கூட்டத்தில் தாம் மிரட்டப்பட்டதாக பெண் ஒருவர் அளித்துள்ள புகாரின் அடிப்படையில் இவ்விவகாரம் தற்போது விசாரணை செய்யப்பட்டு வருவதாக குவாலா செலாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் அசாருடின் தஜுடின் தெரிவித்துள்ளார். குவாலா செலாங்கூர் தொகுதி கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண் ஒருவரால் இந்த புகார் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஆடவர் ஒருவர் தம்மை வெட்டுக்கத்தியால் வெட்டப்போவதாக கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் என்று அந்த பெண் தனது போலீஸ் புகாரில் குறிப்பிட்டுள்ளதாக அசாருடின் தெரிவித்தார். போலி பத்திரங்களை சமர்ப்பித்த குற்றத்திற்காக தனக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனையை எதிர்த்து சபா முன்னாள் கட்டமைப்பு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பீட்டர் ஆண்டனி செய்து கொண்ட மேல்முறையீட்டு மனுவை புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. பீட்டர் ஆண்டனிக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனையை நிலைநிறுத்திய அப்பீல் நீதிமன்றம் அவரை சிறைக்கு கொண்டு செல்லும்படி உத்தரவிட்டது. கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்பு சபா மலேசிய பல்கலைக்கழகத்தின் பராமரிப்பு மற்றும் சேவை பணிகளுக்கான குத்தகை தொடர்பில் போலி பத்திரங்களை தயார் செய்து சமர்ப்பித்ததற்காக அந்த முன்னாள் அமைச்சருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை நிலைநிறுத்தப்பட்டதுடன் 50,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. மாது ஒருவரிடம் ஆபாச சைகையை காட்டியதுடன் அவரை பின்தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக நம்பப்படும் 2 நேபாளிய ஆடவர்களை போலீசார் கைது செய்தனர். கடந்த வாரம் புதன்கிழமை ஷா ஆலம் செஷன் U16 தமான் புக்கிட் சுபாங்கில் உள்ள ஓர் ஆடம்பர அடுக்குமாடி வீடமைப்பில் நிகழ்ந்த இச்சம்பவம் குறித்து அன்றைய தினம் மாலை 6 மணியளவில் தாங்கள் போலீஸ் புகார் ஒன்றை பெற்றதாக ஷா ஆலம் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். 38 மற்றும் 44 வயதுடைய அந்த 2 நேபாளியர்கள் தனது வீட்டின் இரும்பு கேட்டை தட்டி பாலியல் தொல்லை கொடுத்ததால் உதவி கோரி தமது உறவினருக்கு தகவல் கொடுத்ததாக அந்த மாது குறிப்பிட்டார். எனினும் அந்த 2 அந்நிய ஆடவர்களும் பொதுமக்களால் வளைத்து பிடித்து போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக முகமது இக்பால் குறிப்பிட்டார். 2 நேபாளியர்களையும் பொதுமக்கள் வளைத்து பிடித்து உட்கார வைத்திருக்கும் காட்சியை கொண்ட காணொளி ஒன்று நேற்று சமூக வலைதளத்தில் வைரலானது. SPRM-இன் உடும்பு பிடியில் சிக்கியுள்ளதாக கூறப்படும் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் நாட்டின் பிரதமராக இருந்தபோது தொடர்புத்துறைக்காக அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சாலே 1 கோடி ரிங்கிட் பெற்று இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கான ஆதாரத்தை காட்டும்படி அம்னோ இளைஞர் பிரிவு இன்று சவால் விடுத்துள்ளது.
உண்மையிலேயே டாக்டர் அக்மாலின் வங்கி கணக்கில் இஸ்மாயில் சப்ரி வழங்கிய 1 கோடி ரிங்கேட் நுழைந்து இருக்குமானால் அதற்கான வங்கி ஸ்லிப்பை காட்டுங்கள், இல்லையேல் SPRM-இடம் புகார் செய்யுங்கள் என்று சம்பந்தப்பட்ட தரப்பினரை அம்னோ இளைஞர் பிரிவின் தகவல் பிரிவு தலைவர் மொஹம்மட் சொலேஹின் மொஹம்மட் தஜி கேட்டுக்கொண்டார். இதனிடையே முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரியின் முன்னாள் உதவியாளர்கள் கைது செய்யப்பட்டது மற்றும் 177 மில்லியன் ரிங்கிட் ரொக்கப்பணம் தங்க கட்டிகளை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பில் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் வாய் திறக்காமல் இருப்பது குறித்து வலைவாசிகள் பலர் கேள்வி எழுப்பிய வண்ணம் உள்ளனர். கடந்த பிப்ரவரி 25 பண்டார்புத்ரி பூச்சோங்கில் உள்ள ஓர் ஆடம்பர அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் பாதுகாவலராக வேலை செய்து வந்த பெண் ஒருவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக நம்பப்படும் ஆடவர் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். பாதுகாவலர் குடியலில் கடமையில் இருந்த 32 வயது பெண் பாதுகாவலரை அந்த ஆடவர் சரமாரியாக தாக்கும் காட்சியை கொண்ட காணொளி ஒன்றின் வழி அந்த சந்தேக பேர் வழி அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சர்டாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP AA அன்பழகன் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட ஆடவரின் காதலை நிராகரித்ததற்காக அந்த பெண்ணை அடித்ததுடன் கொலை மிரட்டல் விடுத்து இருப்பது தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் போலீசில் புகார் செய்துள்ளார். இதன் தொடர்பில் 42 வயதுடைய மேகவண்ணன் செல்வராஜு என்று அடையாளம் கூறப்பட்ட நபரை போலீசார் தற்போது தீவிரமாக தேடி வருவதாக அன்பழகன் குறிப்பிட்டார். நகரி சம்பிலான் நீலாயில் உள்ள நகைக்கடை ஒன்றில் நேற்று இரவு 8:30 மணியளவில் நிகழ்ந்த கொள்ளை சம்பவத்தில் மொத்தம் 3 ஆடவர்கள் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். 2 சந்தேக பேர் வழிகள் நகைக்கடைக்குள் இருக்க மேலும் ஒருவன் வெளியே காரில் காத்திருந்துள்ளான் என்று பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று நீலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் அப்துல் மலிக் ஹசீம் தெரிவித்தார். நீலாயில் உள்ள பேரங்காடியில் வீற்றிருக்கும் அந்த நகைக்கடையில் துப்பாக்கி ஏந்திய கொள்ளையர்கள் நுழைந்துள்ளனர் என்று பெண் ஒருவரிடம் இருந்து ஓர் அவசர அழைப்பை போலீசார் பெற்றதாக அவர் குறிப்பிட்டார். இந்த சம்பவத்தில் நகைக்கடை பணியாளர்கள் யாரும் காயமடையவில்லை. கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளின் மொத்த மதிப்பு தொடர்ந்து ஆராயப்பட்டு வருவதாக அப்துல் மலிக் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.